ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரோட்டு கடை காளான் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸ் அரிஞ்சு வச்சுக்கிறோம். வச்சுட்டு அதை நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுக்கணும். வச்சுட்டு அடுத்தது கடல மாவு சேர்க்குறோம். கொஞ்சோண்டு சேர்த்தா போதும். இப்போ கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு, அதை கொஞ்சோண்டு கொட்டிக்கணும். அடுத்தது இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு போட்டுங்க. 1 ஸ்பூன் போடுங்க போதும். ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குங்க. கரம் மசாலா தூள் இல்லை சிக்கன் தூள் இது மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க. சன்னா மசாலா தூள் இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்குங்க. எந்த தூளும் வீட்டில் இருக்கோ அதில் கொஞ்சோண்டு போட்டுக்குங்க. அப்புறம் நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்குங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி, உங்களுக்கு தெரியும் பிசையும் போதே சரியில்லைனா தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு மைதா மாவு கொஞ்சம் போட்டுக்குங்க. கடையிலலாம் மைதா மாவு தான் போடுறாங்க. வீட்டில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இது கொஞ்சம் டேஸ்ட்டு மாறுபடும். கோதுமை மாவு போட்டுக்கலாம், ஆனால் ரோட்டு கடையில் உள்ள மாதிரி வராது. மைதா மாவு போட்டால் கொஞ்சம் ரோட்டு கடையில் உள்ள டேஸ்ட் கிடைக்கும். அதனால் மைதா மாவு போட்டு பிசைஞ்சிக்குங்க. நல்லா நல்லா ஒரு பொரிக்கிற ஸ்டேஜில் பிசைஞ்சுக்கணும். இது மாதிரி நல்லா போடுற மாதிரியான ஒரு பதத்தில் பிசைஞ்சுக்குங்க. பேருக்கு கொத்தமல்லி தழை இருந்தால் போட்டுக்குங்க. போட்டுட்டு சட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக, ரொம்ப பெருசும் இல்லாமல் மிடிலாக தீயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடணும். கொஞ்சமாக எண்ணெயை வச்சுட்டு சும்மா லைட்டாக ஒரு அரை வெக்காடுக்கு வெந்ததுன்னா போதும். அதுலேயே கொஞ்சம் கிறிஸ்பியாக வெந்துடும். போட்டு கொஞ்சம் பொரித்து எடுத்துக்குங்க. ரொம்ப எண்ணெயும் தேவையில்ல, கொஞ்சம் எண்ணெயும் போதும். ஏன்னா ஃபுல்லாக வேக வைக்க போகிறது இல்லைல்ல. இப்போது சட்டியை வச்சு வெங்காயத்தை போட்டுங்க. எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெங்காயம் வச்சுக்கோங்க. கடைசியாக கார்னிக்கு போட்டு நல்லா வதக்கணும். நல்லா பொன்னிறமா வர அளவுக்கு வதக்கணும். இதே மாதிரி முட்டைக்கோஸ் இது பண்ணோம்ல, அதை இது மாதிரி எடுத்து பொரித்து பிச்சு பிச்சு வச்சுக்கணும். கொஞ்சமாக நல்லா வதங்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை நறுக்கி வச்சுக்கோம், அதை கொஞ்சம் போட்டு கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ் கெச்சப் இருக்குல்ல, அது கொஞ்சம் போட்டுக்கணும். அது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு அதுதான் நல்லா வரும். புளிப்புக்கு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு கிண்டிக்கிங்க. அப்படி டொமேட்டோ சாஸ் இல்லாதவங்க இது மாதிரி தக்காளியை அரைச்சி கூட போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கட்டும்னு நான் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிட்டேன். நல்லா கிண்டி ஒரு கிரேவி பதத்துக்கு லைட்டாக வரணும். இதிலே கூட நம்ம மற்ற பொருட்களையும் ஆட் பண்ணிடுவோம். கொஞ்சோண்டு சோயா சாஸ் எங்கிட்ட காலி ஆகிட்டு போதும், லைட்டாக ஊற்றினா. இல்லைன்னா பரவாயில்ல, ஆப்ஷனல் தான். இதிலே போட்டுருங்க லைட்டாக. ஏற்கனவே நம்ம மஞ்சள் போட்டிருக்கோமா, ஒரு பிஞ்சு பேருக்கு. மிளகாத்தூள் போடுவோம். அது எப்படின்னா, ரொம்ப உங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் இருந்தால் அதிகம் போட்டுக்க வேணாம், உரைக்கும். சின்ன பிள்ளைங்களாம் இருந்தால் லைட்டாக போட்டுக்கிட்டால் போதும். மிளகாத்தூள் ரொம்ப கூட வேணாம். இந்த இது சிக்கன் தூள் இல்லை கரம் மசாலா அது இருந்தால் பேருக்கு சும்மா கொஞ்சோண்டு. இதுவும் ஆப்ஷனல் தான். போட்டு
ஆல்ரெடி இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம், இதனால் இதில் கொஞ்சம் பேருக்கு கொஞ்சோண்டு போட்டுக்குவோம். போட்டு நல்லா கலக்கணும். கலர் பவுடர் போடுறதுனா போட்டுக்கோங்க, கலர் நல்லா வரும். நான் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் போடுறதில்ல. ரொம்ப இப்போயாவது தான் போடுவேன், இப்போ வேணாம். இது நல்லா கொதித்து ஒரு ஸ்ட்ரக்சராக கிரேவி பதத்துக்கு கொஞ்சம் வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், ஓரளவுக்கு கிரேவி ஸ்ட்ரக்சர் லைட்டாக வந்துட்டு. இந்த ஸ்டேஜில் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூனு, சோள மாவு இருக்குல்ல, அதை கலந்து ஊற்றிட்டு உடனே கிண்டிடணும். இல்லைன்னா அடி பிடிச்சிரும், இல்லை ஒரு மாதிரியான ஒரு இது வந்துடும். கொஞ்சம் தண்ணி கலந்துக்குங்க, ஏன்னா அப்போ தான் கரையும். முன்னாடிக்கு இப்போ திக்காக வந்துட்டு பாருங்கள், ஒரு கிரேவி ஸ்ட்ரக்சர் நல்லா வந்துட்டு பாருங்க. இந்த ஸ்டேஜ் இருக்கணும். ஒரு கொதி கொதிக்கட்டும். ஒரு கொதி கொதிச்சோடனே அடுத்தது போட்டுறேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க, தேவையான உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கொதிக்குதா, இப்போ சேர்த்து பாருங்கள், உதிரி உதிரியாக நுறுக்கி வச்ச அந்த காளான், அதாவது முட்டைக்கோசு. காளான்றதான் நீங்கள் காளானே சேர்த்துக்கலாம். ரோட்டு கடைலாம் முட்டைக்கோசு தான் சேர்க்குறாங்க, நம்ம தான் காளான்னு நினச்சிக்கிறோம். அப்படியே போட்டு அழகாக விட்டு பரட்டிடுங்க. இருக்கிற எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டு போட்டோம், நல்லா பரட்டுங்க. பரட்டணும், ஏன்னா அது எல்லாமே அதில் இறங்கணும். அதுக்காக கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பரட்டி விடுங்க. இதுலேயே அது மிக்ஸ் ஆகிடும். இதில் லைட்டாக ஒரு கொதிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிட்டு. அழகாக எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். வச்சுட்டு கொஞ்சோண்டு வெங்காயத்தை தூவி விட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி விட்டு, கொஞ்சம் பொரிச்சு வச்சுருக்கணும், கான் கொஞ்சம் பொரிச்சுக்கணும், அதை கொஞ்சம் தூவி விட்டு அழகாக இது பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். நாங்கள் டேஸ்ட்டு பாருங்க, டேஸ்ட்டு பாருங்க. சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில்.